ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் பார்த்தோம். அது ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் வாலண்டரி மசில். வாலண்டரி மசிலை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரி, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து வாலண்டரி மசில்னா என்ன நமக்கு தெரியும். எங்க இருக்கு அப்படின்னா வந்து இது எலும்போட அட்டாச் இருக்கிறது. நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எங்க அப்படின்னா காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மசில், ஷோல்டர்ல இருக்கிறது, ஆர்ம்ல இருக்கிறது, கையில இருக்கிறது, இதெல்லாம் வந்து வாலண்டரி மசில்னு சொல்லுவாங்க. சரி, இதுல என்ன என்ன தப்பா இருக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்ஸ் ஆர் லாங். வாலண்டரி மசில்ல இருக்கக்கூடிய செல் வந்து லாங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் செல் எதுக்குன்னா நர்வ் செல்லுக்கு தான் இருக்கு. இது மசில் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் இதே தப்பு. சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், அன்பிரான்ச்சா இருக்கும், அன்நியூக்ளியேட்டடா இருக்கும். இப்போ எல்லாமே தப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மீதி இருக்கிறதுலாம் கரெக்ட் தான். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். என்ன சொல்றாங்கன்னா தீஸ் மசில் ஆர் ஆல்சோ கால்டு ஸ்கெலிட்டல் மசில். வாலண்டரி மசில் ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தீஸ் மசில் ஷோ ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ், அதோட கலரை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து தே ஆர் மோஸ்ட்லி அட்டாச் டு, இது எங்க இருக்கும் அப்படின்னா போனோட அட்டாச் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஹார்ட் அப்படிங்கிறது என்ன? ஹார்ட் அப்படிங்கிறது பம்பிங் ஆர்கன், ஏ கரெக்ட். அதே மாதிரி ஆர்டரி அப்படிங்கிறது வந்து கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்டரியில வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போறது வந்து பல்மனரி ஆர்டரி இல்லைன்னா பல்மனரி ட்ரங்க்னு சொல்லுவாங்க. எங்க போகும் அப்படின்னா லங்ஸ்க்கு போகும். அப்ப இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும் கேரி பண்ணா ஆர்டரின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா இப்படி ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்டரி வெயின் அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆர்டரி தான் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு போடணும். அதே மாதிரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். எது அப்படின்னா வந்து சூப்பீரியர் வெனாக்கவா, இன்ஃபீரியர் வெனாக்கவா, இதெல்லாம் வந்து வெயின்ல வரக்கூடியது. இதெல்லாம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? இதுல ஜென்ரலா கேட்கும்போது நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது. இந்த மாதிரி கேள்வியும் கேட்கறாங்க. ஆர்டரி அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், வெயின் அப்படின்னா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். இன்னும் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. Which is the fluid matrix of blood called? சாரி, வாட் இஸ், எது வந்து fluid matrix bloodல வந்து சொல்றாங்க. bloodல என்ன இருக்கு? bloodல பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாஸ்மா இருக்கும். பிளாஸ்மாவில் அதுக்கப்புறம் வந்து செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிளாஸ்மாவை தான் வந்து fluid matrix of blood அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளட்ல fluid matrix இது எல்லாமே வந்து செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மால என்ன இருக்கும் அப்படின்னா 90% வந்து வாட்டர் தான் இருக்கும். ஒரு 7% வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ரிமைனிங் ஒரு 1% விட்டமின்ஸ், மினரல், சுகர், ஹார்மோன் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 4th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஹேம் ஆஃப் ஹியூமன் பிளட்? அதாவது ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய ஹீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அயன் தான், அயனோட கண்டென்ட் தான் வந்து ஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5th கொஸ்டின். த லிக்விட் பார்ட் ஆஃப் ஹியூமன் பிளட். ஹியூமன் பிளட்ல இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட் கால்ட் டேஷ் இஸ் மேட் ஆஃப், எதனால ஆயிருக்கு அப்படின்னா வந்து வாட்டர், சால்ட், புரோட்டீன்னால ஆயிருக்கு. இப்பதான் பார்த்தோம் என்னது, பிளாஸ்மா. ஓகேங்களா? பிளாஸ்மாவை பற்றி தான் பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் 90% வாட்டர் இருக்கும். ரிமைனிங் வந்து ஒரு 7% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு 1% வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் இருக்குமா, இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6. 6ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹியூமன் ஹார்ட் த பல்மனரி வெயின் இஸ் கனெக்டட் டு த. பல்மனரி வெயின் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கேட்டிருக்காங்க. இப்போ ஹார்ட், நான் வந்து ஹார்ட் படம்லாம் போடல. அப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? வெயின் அப்படிங்கிறது உள்ள வருது. ஓகேங்களா? அப்ப எங்க இருந்து வரும் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட்டை எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்குள்ள எந்த இடத்துல வரும் அப்படின்னா வந்து ரைட்ல வருமா, லெஃப்ட். எந்த இடத்துல, ஏட்ரியம்ல உள்ள வரும், லெஃப்ட் ஏட்ரியம். The human heart, the pulmonary vein is connected to the left atrium. கரெக்ட் தான்.
ரைட்டு லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் ஏட்ரியம்குள்ள தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதே பல்மனரி ட்ரங்க் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரைட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாஸ்மா புரோட்டீன் இஸ் இன்வால்வ் இன் பிளட் கொயாகுலேஷன்? பிளட் கொயாகுலேஷன்ல இன்வால்வ் ஆகுறது அப்படின்னா பிளேட்லெட். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, பிளட் கிளாட் ஆகுறது, ரத்த உறைதல்ல ஈடுபடக்கூடிய செல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து பிளேட்லெட். பிளேட்லெட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாரி, பிளேட்லெட் தான் அந்த வேலையை செய்யும். என்ன கொயாகுலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது கிளாட் பண்றதுக்கு பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். அது என்ன அப்படின்னா ஃபைப்ரோனோஜன். ஓகேங்களா, அந்த ஃபைப்ரோனோஜன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து காயம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஃபைப்ரோனோஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இஸ் இன்வால்வ் இன் பிளட் கொயாகுலேஷன்? கொயாகுலேஷன்னா கிளாட்டிங். ஓகேங்களா, ஃபைப்ரோனோஜன் ஃபைப்ரோனா கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட் கிளாட்டிங்கை ஏற்படுத்தும். இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லிவர். இன்வால்வ் ஆகக்கூடிய பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மினரல் என்னன்னு கேட்டாங்கன்னா கால்சியம். விட்டமின் என்னன்னு கேட்டாங்கன்னா கே. அப்போ இதில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட் கிளாட் ஆகிறதும் பிரச்சனையாகும், டைம் அதிகமாக எடுத்துக்கும். Question number 8. Which of the following plasma protein involved in? அதே கொஸ்டினே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, 3 டைம் அதே ரிப்பீட் ஆயிருக்கா? 2 3. சரி, அடுத்த கொஸ்டின். A conventional blood pressure measuring device in which physician observes fluctuation in mercury column. The manually operated air pump is connected to. அதாவது எப்படி இருக்கும், ஒரு பிளட் ப்ரெஷர் மெஷின்னா இப்படி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு மெர்க்யூரி இருக்கும். இது லெவலில் நம்மளோட பம்ப் பண்ண வந்து இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பம்பில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ப்ரெஸ் பண்ண வந்து இந்த மெர்க்குரி லெவல் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம கையில் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெர்க்குரி காலமோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸ்பிக்னோ மேனோமேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஓல்டு கன்வென்ஷனல் ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய மிஷின். ஓகேங்களா, கன்வென்ஷனல் மிஷின் அப்படின்னா பழைய காலத்தில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பயன்படுத்தினது. ஓகேங்களா, இதில் தான் கரெக்டாக நம்மளால பார்க்க முடியும் ப்ரெஷர் லெவலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிளட் குரூப்? எது வந்து இதில் பிளட் குரூப் இல்லை அப்படின்னா ஏ தெரியும், ஏபி தெரியும், ஓ இருக்கு தெரியும், சீன்லாம் ஒரு பிளட் குரூப் கிடையாது. அதான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இப்படி கூட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருந்தேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 அப்படின்ல வந்து நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஆஃப் ஹியூமன் பிளட்ல இருக்கக்கூடிய சிஸ்டோலிக் ப்ரெஷர், சிஸ்டோல் டயஸ்டோல் ப்ரெஷர்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக 80 to 120 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதயம் சுருங்கும் போது வரக்கூடிய என்னது ஆர்டரியில் பிளட் ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் தான். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சுருங்கும் போது அதிகமாக இருக்கும், பிளட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்காக சுருங்கும். அப்போ 120 mmHg இருக்கும். இதே டயஸ்டோல்னா வென்ட்ரிக்கிள் வந்து தளர்வடையும் போது ஏற்படக்கூடியது. ஓகேங்களா, அப்போ தளர்வடையும் போது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும் ஆர்டரியில். அப்போ 80 mmHg. ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது என்னது சிஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போ 120 தான் வரும். ஓகேங்களா, சிஸ்டோல் அப்படிங்கிறது பெரிய வேல்யூ, டயஸ்டோல் அப்படிங்கிறது சின்ன வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டயஸ்டோலுக்கானது. கொஸ்டின் நம்பர் 13ல என்ன கேட்டிருக்காங்க? Select the option that is not true regarding the circulatory system. Circulatory system பொறுத்து தப்பான இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரி, ரெட் பிளட் செல் இஸ் ஃப்ளூயிட் கனெக்டிங் திஷ்யூ. திசுவா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது திசு தான். அதுக்கு அடுத்தது ரெட் பிளட் அப்படிங்கிறது இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் திசு தான். அதுக்கடுத்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் ஆர்பிசி, அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா வந்து 120 days. ஓகேங்களா, இங்கே ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 115 120 days வரலும் இருக்கும்ட்டு. அதே மாதிரி அடல்ட் பர்சன் ஹேஸ் அபவுட் 6.8 liters ஆஃப் பிளட். அடல்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 6.8 liter இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவும் கரெக்ட் தான். அதாவது 4.5 to 5.5, 5 to 5.5, 6.8 liter ஓரளவுக்கு நார்மலாக ஹெல்தி பர்சனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடி வெயிட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
7 to 8% கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். இவங்க வந்து 1.7 to 1.8% கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க, நாட் ட்ரூ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் அதுதான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா வந்து இதை பற்றின கொஞ்சம் டேட்டா. ரெட் பிளட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளூயிட் கனெக்டிங் திசு. பிளட் அப்படிங்கிறது தான், ரெட் பிளட்னு சொல்ல முடியாது, பிளட் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிங் திசு. இதுல வந்து எவ்வளவு நம்மளோட ஹியூமன் பாடியோட வெயிட்ல இப்போ ஒரு 100 கிலோ இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 7 கிலோ வந்து பிளட் வெயிட் இருக்கும். அதாவது 7 to 8% ஆஃப் பாடி வெயிட்ல பிளட்டோட வெயிட் இருக்கும், அமௌண்ட் ஆஃப் பிளட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ இருக்கும், நார்மலா வந்து 5 to 6 லிட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி யாருக்கு அப்படின்னா வந்து ஒரு 70 kg இருக்க ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஆவரேஜா 5 to 6 லிட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பாடியில எவ்வளவு போர்ஷனை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 13ல ஒரு பங்கு. ஓகேங்களா? ஆர்பிசி சரௌண்ட்ஸ் 13 பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி. அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னா 120. ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்ததுதான். புதுசா இருக்கிறது அப்படின்னா வந்து இந்த 7 to 8%. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 5 to 6 லிட்டர் கூட ஓகே. இது வந்து புதுசா இருக்கு இந்த டேட்டா. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் நாட், அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல, வேற. கரெக்ட் அபவுட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா தப்பா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட், தப்பா இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் 7 to 8% ஆஃப் டோட்டல் வெயிட் ஆஃப் ஹியூமன். அது கரெக்ட், இப்பதான் பார்த்தோம். அடுத்து லைஃப் ஸ்பேன் அப்படின்னா 150 to 120, இதுவும் கரெக்ட். த அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் அடல்ட் ஹியூமன் பாடி அப்படின்னு சொன்னா 6.8 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே, ஓரளவுக்கு ரேஞ்சில் வருது, ரொம்ப வேரியேஷன் இல்லை. ஒன்லி பிளட் இஸ் ஒயிட் ஃப்ளூயிட் கனெக்டிங் திசு அப்படின்னு சொல்றாங்க. ரெட் ஃப்ளூயிட் கனெக்டிங் திசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஓகே, ஒயிட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தப்பு. அப்போ கொஸ்டின் இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 15ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நார்மல் ஹியூமன் பிளட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறதான் கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட பிஹெச்சை பற்றி பேசியிருக்காங்க. நியூட்ரலாக இருக்கா, ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கா, ஸ்லைட்லி ஆல்கலைனாக இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா வந்து 7.35 to 7.45ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ 7க்கு மேலே இருக்கு, ஆல்கலைன் தான், ஆனால் ரொம்ப மேலே இல்லை, அதனால ஸ்லைட்லி ஆல்கலைன். 7. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பிளட் பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னா 7.35 to 7.45. இட் ஹேஸ் ஸ்லைட்லி அல்கலைன் நேச்சர் டியூ டு கிரேட்டர் தென் 7. அதுதான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பிளட் ப்ரெஷர் இஸ் அ ஃபோர்ஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து எப்போ அதை மெஷர் பண்ணுவோம், அதாவது இந்த ரத்த குழாய்கள்ல ரத்தம் வந்து உள்ள போகும்போது, ஆட்டாலேருந்து உள்ள போகும்போது இந்த வால்ல ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் தான். ஓகேங்களா? அதை தான் வந்து பிளட் ப்ரெஷரா சொல்லுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிளட் எக்ஸர்ட் எகெயின்ஸ்ட் த வால் ஆஃப் அ வெசல். ஓகேங்களா? வெசல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஆர்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 16க்கு டி தான் ஆன்சர். அடுத்து 17, அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா வந்து பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனா ஃபோர்ஸ் ஆஃப் த பிளட் புஷிங் அகேன்ஸ்ட் த ஆர்டரி வால். அதாவது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து தள்ளப்படுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இந்த ஃபோர்ஸ் மேட் வித் ஈச் ஹார்ட் பீட். எப்போ வந்து இந்த ப்ரெஷர் நம்ம ஒவ்வொரு ஹார்ட் பீட் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளட் இஸ் பம்ப்டு ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து ரத்த குழாய்களுக்கு பம்ப் பண்ணி விடும். அதுதான் வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்போனன்ட் ஆஃப் பிளட் ப்ரெஷர் இன்க்ளூட் சிஸ்டோலிக் ப்ரெஷர் விச் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் வென்ட்ரிகுலர். எதனால வந்து இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வருது அப்படின்னா வந்து வென்ட்ரிக்கல் சுருங்குறதுனால வருது. சுருங்குறதுனால தான் அது ஆட்டா வழியா வந்து எனது பிளட்டை வந்து வெளியேற்றுது அப்படிங்கிறது. அதே வந்து இதய தசைகள் அப்படின்னு சொல்லும் போது உள்ள இன்னும் நல்லா டீப்பா பார்த்தோம்னா வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம். டயஸ்டோலிக் ப்ரெஷர் விச் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் தளர்வடையும் போது ஏற்படக்கூடிய, அதாவது ரத்த குழாய்கள்ல ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டை தான் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 17, blood has a fluid matrix called
fluid matrix called dash in which RBC, WBC, platelets are suspended. எதுல வந்து இந்த செல்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. fluid matrix அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். பிளாஸ்மா தான் ஆன்சர். அதாவது பிளாஸ்மா இருக்கும், பிளாஸ்மால தான் வந்து இது எல்லாமே மிதந்துட்டு இருக்கும். அடுத்து 18th கொஸ்டின். Which component of the blood transport food CO2 nitrogen waste? ஓகேங்களா, எது வந்து பிளட்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது இதெல்லாம் எடுத்துட்டு போகும் அப்படின்னா வந்து பிளாஸ்மா தான் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா, ஃபுட்டு, CO2, நைட்ரஜனஸ் வேஸ்ட். வெறும் நைட்ரஜனஸ் வேஸ்ட் எதை எடுத்துட்டு போகணும்னு கேட்கலாம், CO2 எதை எடுத்துட்டு போகணும்னு கேட்கலாம், பிளாஸ்மா தான் எடுத்துட்டு போகும். அடுத்து pH ஆஃப் ஹியூமன் பாடி. பாடி பிளட்டோடது பார்த்தோம் 7.35 to 7.45. pH ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னா 7 to 7.8. ஓகேங்களா, இதுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேற என்னென்ன pHலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலா pH அப்படிங்கிறது 0 to 14 அப்படிங்கிறது தான் வந்து pHனா ஹைட்ரஜன் அயனோட கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்றது தான். 7க்கு கீழே இருக்கு அப்படின்னா அசிடிக்கு, 7க்கு மேல இருக்குன்னா ஆல்கலைன்னு சொல்லுவாங்க, 7 அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமன் பாடி வந்து pH லெவல் எவ்வளோ அப்படின்னா வந்து 7 to 7.8. ஓகேங்களா, அப்போ இந்த ஹியூமன் பாடி நீட்ஸ் கண்ட்ரோல் பை pH லெவல் 7 to. நம்ம சர்வை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த pH வந்து நம்மளோட பாடி வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து யூரின்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5.5 to 7.5. அசிடிக்ல இருந்து ஆல்கலைன் வரலும் இருக்கு, 5ல் ஆரம்பிச்சு 7.5ல முடியுது. ஆனால் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8 தாண்டாது, 7க்குள்ள தான் இருக்கும். அப்போ அந்த ரேஞ்சையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஹியூமன் சலைவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6.5 to 7.5. 6.5ல இருந்து 7.5. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஹியூமன் பிளட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7.3 to 7.5. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா 7.35 to 7.45 இருக்கும். இப்போ இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சலைவா எவ்வளோ இருக்கும் pH, ஏன்னா ஆல்ரெடி வந்து பிளட்டோடது கேட்டாங்க, யூரினோடது சலைவாவோடது எதாவது கேட்டாங்கன்னா நம்ம போடணும். 5.5, 7.2, 7.5, 6.5 to 7.5. இது 7.3 to 7.5. 7லேயே ஸ்டார்ட் ஆகி 7லேயே வந்து முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளட். இதே வந்து யூரின்னா 5ல ஸ்டார்ட் ஆகி 7ல 7.5ல முடியும். இது 6ல ஸ்டார்ட் ஆகி 7.5ல முடியும் சலைவா. அடுத்து pH ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் பாடி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டிருக்காங்க 7.35 to 7.45. முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். வெறும் 7 to 7.8ன்னு ஃபர்ஸ்ட்ல கேட்டிருந்தாங்க, இன்னும் உள்ள டீப்பாக கேட்டிருக்காங்க 7.35 to 7.45. இந்த ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேஞ்ச் 7ல தான் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம போட்டுடலாம், ஏன்னா 5 to 8 அப்படின்னு தான் இருக்கு. அதனால சரி அதான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 20 கொஷின்ஸ் பார்த்தோம். ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்தடுத்த டாபிக்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ஒரு டாபிக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.